சீக்கிரம் மேக்கப் போடுங்க, டைரக்டர் வந்துட போறாங்க. சீக்கிரம். ஏப்பா தண்ணி தானா? டீ காப்பி எதுவும் கிடையாதா? டீ வாங்க போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. அப்படியா? பக்கத்து டீ கடையில டீ குடிச்சிட்டு வந்துடுறோமே. டைரக்டர் வரதுக்குள்ள சீக்கிரமா டீ குடிச்சு வந்துருங்க. நிறுத்தியா மேக்கப்ப? வாயா டீ சாப்பிட்டு வந்துடலாம். டாக்ஸி வந்து பாத்தியா? வந்தா நமக்கு என்ன? யாரா புரியாதவனா இருக்கிற? நம்ம போலீஸ் வேஷம் போட்டு இருக்கிறது சினிமாவுக்காக தானே அவனுக்கு தெரியாது. அவனை இன்னைக்கு மிரட்டி அவன் தலையில டிவனை கட்டிடணும். நிறுத்திடவா? நிறுத்து. கீழே இறங்கியா? நாங்க 2 பேரும் இங்க நிக்கிறோம். உனக்கு என்ன தைரியம் தான் நோ என்ட்ரில போவ? சார் ஒரு அவசரம் சார், பிரசவ கேஸுக்காக போயிட்டு இருக்கேன். வெறும் வண்டியில பிரசவங்கிற? கேஸ் வீட்டுல இருக்கு சார், பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கிறேன். நோ என்ட்ரில போனா என்ன ஃபைன் தெரியுமா? அந்த ஆள்கிட்ட என்ன பேச்சு? நம்பர் நோட் பண்றேன். எழுது. சார் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார். என்ன பெரிய தொல்லையா போச்சு? அந்த ஆள் காலையில சாப்பிடல, ஒரு 5 10 ஒட்டிடு. பைசா இல்ல சார். பைசா இல்லையா? அவங்கிட்ட என்ன பேச்சு? கேஸ் எழுதியா? சார் கொஞ்சம் இருங்க சார். பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச மில்ட்ரி ஹோட்டல் இருக்குது, அங்க எனக்கு கணக்கு இருக்குது. நீங்க எவ்வளவு வேணாலும் என் கணக்குல சாப்பிடலாம், பணத்தை நான் கட்டிடுறேன். என்னையா பண்றது? பார்த்தா பாவமா தான் இருக்குது. வா சாப்பிட்டு போலாம். நேரத்தோட அங்க போகணுமையா? சரி வா. உட்காருங்க. மத்தியான சாப்பாட்டுக்கு எப்படி? உட்காருங்க. வாங்க வாங்க சார், வாங்க இப்படி உட்காருங்க. மணி இங்க வா. என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு சிங்கிள் டீ கொடு. இவங்க 2 பேருக்கு 2 கப் டீ கொடு. வெறும் டீயா? எப்பா வடை என்ன கொண்டாப்பா? என்ன சார் இங்க வந்து வடையும் டீ சாப்பிட்டுக்கிட்டு? சூடா புரோட்டா இருக்குது, இடியாப்பம் இருக்கு, ஆப்பம் இருக்கு. எனக்கு 2 பரோட்டா கொண்டா. புரோட்டாவுக்கு சாப்ஸ் இருக்கு தாத்தா. அதையும் கொண்டா. சூடா சிக்கன் பிரியாணி இருக்கு சார். எனக்கு கொண்டா. சிக்கன் பிரியாணிக்கு என்ன சார் சைடு வேணும்? என்ன இருக்கு? எறா இருக்கு, சொரா இருக்கு, பொறா இருக்கு. எல்லாத்துலயும் 2 பிளேட் கொண்டா. சார் உங்களுக்கு? அவருக்கு சேர்த்து கொண்டா. எனக்கு வேண்டாப்பா, நான் இப்பதான் சாப்பிட்டேன். நீ என்ன பண்ற? எறா, புறா, சொரா, 8 புரோட்டா, அதோட 1 பிளேட் சிக்கன் பிரியாணி பார்சல் பண்ணி கொண்டா. இப்ப சாப்பிடுறது ஒரு சிங்கிள் டீ கூட போதும். வருது, சாப்பிடுங்க. கூச்சப்படாதீங்க. எது வேணும்னாலும் திருப்தியா சாப்பிடுங்க. சாப்பிடுற விஷயத்துல நான் பூச்சப்படுறதே இல்ல. நான் சாப்பிடும் போது யார் கேவலமா நினைச்சாலும் நான் கவலைப்பட மாட்டேன். சாப்பிடும் போது கேவலம் இல்லைங்க, சாப்பிட்டதுக்கு பிறகுதானே கேவலமே. என்ன சொல்ற நீ? இல்லங்க, சாப்பிட்டதுக்கு பிறகுதானே பில்லு வரும். அதை பார்த்தா தான் யாராவது கேவலமா நினைப்பாங்கன்னு சொன்னேன். நீ தானே பில்லு கொடுக்க போற? ஆமா நான் தான் கொடுக்க போறேன். இந்த வருதுங்க. சார் நீங்க கேட்ட பார்சல் சார். சிக்கன் பிரியாணி, சைடு அங்க வை, அங்க வை. அது அங்க வை. சார் நீங்க சாப்பிடுங்க. முதலாளி வீட்டுல ஒரு விசேஷம், என்ன வர சொல்லி இருந்தா போக முடியல. அது விஷயமா நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க சாப்பிட்டு கை கழுவிட்டு வாங்க. சார் பில்லுங்கப்பா. சார் அந்த டிராபிக் கான்ஸ்டபிள் சாப்பிடுறாங்களே, அவங்க தருவாங்க. பார்சல் கூட அவங்களுக்கு தான் சார். வண்டியில வைக்க சொன்னாங்க. நான் வரேன் சார். சரி. டேய் நீங்க யாரு முகத்துல முழிச்சுனே தெரியல. பிரமாதமான சாப்பாடுறா. சரி சீக்கிரம் சாப்பிடுறா. ஷூட்டிங்ல அங்க தேட போறாங்க. சும்மாறா. ஷூட்டிங்ல கோழி முட்டை எல்லாம் வைக்கிறாங்களா? சும்மா சாப்பிடுறா. இந்த மாதிரி டெய்லி கிடைச்சா நல்லா இருக்கும். சார் பில் 86 ரூபாய் 65 காசு. இதோப்பா டீ சாப்பிட்டார டாக்ஸி டிரைவர், அவர்கிட்ட கொடு. அவரு போய் 1/2 மணி நேரம் ஆகுதா? போயிட்டானா? ஐயோ காசு இல்லையே. சார் விளையாடாதீங்க, எங்க முதலாளி ஒரு மாதிரியானவர். முதலாளி கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன்னா அதுக்குள்ள எங்க போனா? சார் அவங்க 2 பேரும் 86 ரூபாய் 65 பைசா சாப்பிட்டு இருக்காங்க. கேட்டா டாக்ஸி டிரைவரை காட்டுறாங்க. அவரு போய் 1/2 மணி நேரம் ஆகுது. இல்ல சார், நீங்களே இப்படி செய்தா இப்படி இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்றேன். உண்மையான போலீஸ் இல்லங்க. உண்மையான போலீஸ் இல்லையா? டேய் இவங்க 2 பேரையும் உள்ள இழுத்துக்கிட்டு போனா. ஒருத்தனை கோழி உரிக்க சொல்லு, இன்னொருத்தனை தேங்க நைஸா அரைக்க சொல்லு.